மிஷனரி பணியின் தொடக்கம். இரட்சிப்பின் அனுபவமும் ஆவிக்குரிய வளர்ச்சியும். தந்தை மறை திரு தேவதாசன் அவர்கள் கண்ணனூரில் குருவானவராக இருந்தபோது 1946ஆம் ஆண்டு அங்குள்ள வாலிபர்கள் மத்தியில் ஓர் உயிர் மீட்சி உண்டாயிற்று. குறிப்பாக அந்த ஆண்டின் மே மாதம் 1 தேதி இரவில் வாலிபர்கள் கூடி ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆவியானவருடைய வல்லமையான செயல்பாட்டினால் சில வாலிபர்கள் ஒரே நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களில் அண்ணன் டிடிஆரும் அவரது சகோதரர் டிஎஸ் ஸ்பர்ஜனும் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர். இவர்களில் அநேகர் தற்போது ஆண்டவரது நற்செய்தி பணியை உலகின் பல பாகங்களில் நிறைவேற்றி வருகின்றார்கள். அத்துடன் இந்த ஜெபக்குழுவின் தலைவர் அண்ணன் டிடிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது. வெயிற்காலமாகிய மே மாதத்தில் மிஷன் வளாகத்தில் ஆரம்ப பாடசாலையில் இரவு தோறும் மேற்கண்ட வாலிபர்கள் கூடி ஜெபித்ததை வழக்கமாக கொண்டனர். பிற்காலத்தில் இவர்கள் செய்யப்போகும் மிஷனரி பணிக்கு இந்த ஜெபம் அடித்தளமாக அமைந்தது. ஒரு நாள் இவ்வாறு உரத்த சத்தமாய் கைத்தட்டி ஜெபிக்கும்போது ஆவியானவரின் செயல்பாட்டை உணர்ந்து மேலும் சத்தத்தோடு ஜெபிக்கும்போது ஒரு நாள் ஊரில் உள்ள ஒருவர் பிரம்போடு வந்து இக்குழுவினை கலைத்திட முற்பட்டனர். அந்த பிரம்பின் அடி டிடிஆரின் சரீரத்தில் விழுந்தது. அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அதற்கு பிற்பாடு மேற்படி ஜெபக்குழுவினர் திறந்த வெளி பாறைகளுக்கு சென்று ஜெபித்து வந்தனர். தேவன் அவர்கள் மத்தியில் அற்புதமாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். அன்றிலிருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களை மிஷனரி பணிக்கென்று அர்ப்பணித்தனர். வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் ஆர்வத்தின் வளர்ச்சி. இந்த வாலிப ஜெபக்குழுவினருக்கு ஜெப சிந்தையோடு உபவாசித்து ஜெபிக்கும் ஜெப வாஞ்சை அதிகமானது. டிடிஆர் அவர்கள் கண்ணனூரில் இருந்து தக்கலை பள்ளிக்கு நடந்து சென்ற நாட்களில் தான் கொண்டு செல்லும் கட்டு சாதத்தை வழியிலேயே மறைவாக விட்டு சென்றது பின்னாளில் தெரிய வந்தது. மேலும் இவர்களுக்குள் வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் அதிகமாயிருந்தது. எனவே டிடிஆரும் பிற வாலிபர்களும் தங்களோடு நற்செய்தியின் பாகங்களை பள்ளிக்கு கொண்டு சென்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இடைவேளையில் படித்து தியானித்து இவ்வாறாக வேத வசனத்தை கற்றுக்கொள்ளும் பழக்கத்தை மேற்கொண்டனர். இவைகள் பிற்கால நற்செய்தி பணிக்கு உதவியாயிருந்தன. தொடக்க கால ஊழியம். தன் தந்தை பல இடங்களில் நற்செய்தி கூட்டங்கள் நடத்த செல்லும்போது டிடிஆரும் அவரது ஜெபக்குழுவினரும் தந்தையின் நற்செய்தி பணியை சிறப்பித்து வந்தனர். அண்ணன் டிடிஆர் அவர்கள் இசைக்கருவி வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றவராகையால் இசைக்கருவியை இசைத்து பாடல்களை பாடி தந்தையின் நற்செய்தி பணியை சிறப்பித்தார்கள். அத்துடன் பகல் பொழுதில் சபை வாலிபர்களை கூடி வர செய்து ஜெபிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்தினார். 1957இல் டிடிஆரின் குடும்பம் நாகர்கோவிலுக்கு வந்தது. அங்கு குடியேறினார்கள். அப்பொழுது அங்குள்ள வாலிபர்களோடு சேர்ந்து ஊழியத்தில் அதிகமாக ஈடுபட்டனர். விடுமுறை வேதாகம பள்ளி, மாணவர் முகாம் போன்றவற்றை குழுவாக முன்னின்று நடத்தி வந்தார்கள். இதற்கு அடிப்படை தேவை ஜெபம் என்பதை உணர்ந்து சமயம் வாய்க்கும் போதெல்லாம் சில வாலிபரோடு சேர்ந்து ஜெபிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்தினார்கள். அத்தோடு திருச்சபைகளோடு சேர்ந்து ஜெபக்குழுக்களை ஏற்படுத்தி நற்செய்தி கூட்டங்களையும் டிடிஆர் அவர்கள் முன்னின்று செயல்படுத்தி வந்தார்கள். டிடிஆர் பற்றி அவரது சகோதரி கிறிஸ்டி சாமுவேல் அவர்களின் மலரும் நினைவுகள். எனது கணவர் மறை திரு சி. சாமுவேல் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் குருவானராக பணியாற்றிய போது பல முறை என் அன்பு அண்ணனுடன் காணிமலை பகுதிகளுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. உடல் சோர்வு பாராமல் மலைகளில் ஏறியும் பல மைல் நடந்தும் ஊழியம் செய்ததை என் கண்ணால் பார்க்க முடிந்தது.
ஒவ்வொரு குடிசையிலும் நுழைந்து அவர்களின் குடும்ப சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் விசாரித்து அவர்களின் எளிய உணவாகிய கிழங்கு, பலாக்காய் போன்றவற்றை அவர்களோடு பகிர்ந்து கொண்டது என் மனதை விட்டு இன்றும் நீங்கவில்லை. எங்கள் பெற்றோர் வீட்டில் இல்லாத போதும், தாயார் பலவீனமாக இருந்த போதும் வீட்டு காரியங்களை கவனமாக கவனித்துக் கொள்வார். அண்ணன் டிடிஆர் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று கண்டிப்புடன் பெற்றோர் கூறியிருந்ததால் அடுத்து வீட்டு தோட்டத்தில் பிள்ளைகள் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே வீட்டு வாசற்படியினில் அமர்ந்திருப்பார். பலவீனமான தாயாருக்கும் சமையல் வேலைகளிலும் அதிக உதவியாய் இருப்பார். பாசமலர் டிடிஆர். தம்பி தங்கை பாசம். வெயில் கால விடுமுறை நாட்களில் ஆலன்விளையில் தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்வது வழக்கம். அதுபோல சித்தி செல்வப்பூ அவர்கள் மூணார் எஸ்டேட்டில் இருந்தபடியால் அங்கும் செல்வார்கள். தம்பி தங்கைகளை பாட்டி வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள். ஒரு முறை அவர்கள் என்னை திருமதி கிறிஸ்டி சாமுவேல் கண்ணனூரில் இருந்து ஆலன்விளைக்கு நடத்தியே அழைத்து சென்றிருக்கிறார்கள். எளிமையான எனது அண்ணன். என் அண்ணன் எளிமையான தோற்றமுடையவர்கள். உணவிலும் சரி உடையிலும் சரி எளிமை காணப்பட்டது. ஒரு முறை நான் விலை உயர்ந்த ஒரு புடவை வாங்கி தரும்படி என் பெற்றோரிடம் கூறியபோது எனது அண்ணன் டிடிஆர் அவர்கள் எடுத்துக்காட்டு ஒன்றை கூறி, இவர்கள் இவ்வாறு உடுத்தும்போது நாம் மட்டும் ஏன் இவ்வாறு விலை உயர்ந்த ஆடைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அண்ணன் கல்லூரியில் படித்த நாட்களிலும் SCMஇன் செயலராக பணியாற்றிய போதும் இந்த எளிமை அவர்களுடன் தொடர்ந்து காணப்பட்டது. கல்லூரியின் அருகில் உள்ள ஓர் அறையில் தங்கி தாமாகவே உணவை தயாரித்து உண்டு கல்வி கற்றார்கள். பணத்தை வீணாக செலவு செய்வது அவர்களுக்கு விருப்பமற்ற செயல். பெற்றோரின் பொருளாதாரத்திற்கும் செய்யும் இறைப்பணிக்கும் இசைவாக நடந்து கொண்டார்கள் அண்ணன் டிடிஆர் அவர்கள். அன்பின் அடையாளம்தான் டிடிஆர். காட்டாத்துறை ஆங்கில பள்ளியில் எழுத்தராக பணியாற்றிய நாட்களில் நிர்வாகத்தினரிடையே பிரச்சனைகள் இருந்து வந்தன. அதனால் சில ஆசிரியர்களுக்கு சிக்கல்கள் ஏற்பட்ட போது தனது திறமையால் எப்படி அவற்றை தவிர்த்தார்கள் என்பது இன்று வரை அநேகருக்கு தெரியாது. ஏழை குழந்தைகளிடம் டிடிஆர் கொண்ட பற்றும் பாசமும். ஏழை குழந்தைகளின் மீது பாசமுடையவர் நமது டிடிஆர். பல நாட்கள் பள்ளிக்கு சென்ற பாதையில் ஏழைகளின் வீட்டருகில் தனது உணவு பொட்டலத்தை விட்டு சென்ற விஷயம் பல நாட்களுக்கு பின் அறிய வந்தது. ஏழை பிள்ளைகள் மீது அவர் உள்ளத்தில் உருவாகி இருந்த பரிவு தான் பின்னாட்களில் அனாதை சாலைகள் நிறுவி அவர்களை பராமரிக்க ஏதுவாய் இருந்தது. டிடிஆர் மரணத்தின் போது அந்த ஏழை குழந்தைகளின் பாடல் மனதை உருக்குவதாகவும் அவர்கள் மீது பிள்ளைகள் வைத்திருந்த பாசத்தையும் அதற்கு காரணமான அவர்கள் காண்பித்த அன்பையும் காண முடிந்தது. டிடிஆர் ஓர் இசை மன்னர். சிறு பருவத்திலேயே தானாக இசைக்கருவிகளை இசைக்க கற்றுக்கொண்ட அவர்கள் ஹார்மோனியம், அர்காடின் போன்ற இசைக்கருவிகளை மிக நேர்த்தியாக வாசிப்பார்கள். எனவே தந்தை தேவதாசன் அவர்கள் கண்ணனூரில் சபை குருவாக பணியாற்றிய நீண்ட நாட்களில் ஹார்மோனியம் வாசித்து பாடல் குழுவை அருமையாக நடத்தினார்கள். ஆராதனை நாட்களில் முதல் மணிக்கும் இரண்டாம் மணிக்கும் இடையில் ஹார்மோனியம் வாசித்து மக்களோடு பாடிய பாடல்கள் ஆராதனையில் சிறப்பு அம்சமாக இருந்தன. அப்பாடல்களை கேட்க கேட்க ஆசையாய் இருக்கும். 60 ஆண்டுகளுக்குள் நான் கேட்ட அந்த பாடல்களில் எழுப்புதலும் இசையின் இனிமையும் இந்த நாட்களின் பாடல்களில் காணப்படுவதில்லை. அவர் தானாகவே பல எழுப்புதல் கீதங்களையும் இயற்றியுள்ளார்கள். ஊழியத்தின் பலன். அவருடைய ஊழியத்தால் ஏற்பட்ட பலன்
கொஞ்சம் நஞ்சமன்று, நானே அதற்கு சிறந்த சாட்சி. குலசேகரம் திருச்சபை காரியங்களில் இன்று முக்கியமாக பங்கு கொள்ளும் குடும்பம் ஒன்று உண்டு. இந்து மதத்திலிருந்து அண்ணனுடைய ஊழியத்தின் பலனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை அக்குடும்பத்தினரே என்னிடம் பலமுறை சாட்சியாக கூறியுள்ளார்கள். அவர்கள் கொண்ட மகிழ்ச்சி எல்லையற்றது. இது போன்ற குடும்பங்கள் எத்தனையோ. சகிப்புத்தன்மை. பலமுறை ஊழியர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள், விபத்துகளால் வந்த சரீர பொருளாதார மனக்கஷ்டங்களை பொறுமையுடன் சகித்து கொண்டார். டிடிஆர் அவர்களுடைய நீடிய பொறுமையே தனது ஏக புதல்வன் பாலு, பாஸ்டர் பிரேம் தேவசிங் இந்த ஊழிய பாரத்தை எடுத்துக்கொள்ள காரணமாய் இருந்திருக்கலாம். தியாகமுள்ள தியாகராஜா. இவரது முழு பெயர் தியாகராஜாவாகும். காலஞ்சென்ற சித்தப்பா தியாகதாஸ் என்பவரின் நினைவாக இவருக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டது. நினைவிருக்கலாம், பெயர்க்கேற்ப ஊழியத்திற்காக பல காரியங்களை தியாகம் செய்த இவர்கள் தன் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்தார்கள். இறை பணிக்கு உலக பணி தடையாய் இருக்கக்கூடாது என்பது அவர்கள் நோக்கம். அண்ணன் அவர்களின் இறுதி நாட்கள். மரணத்திற்கு முந்தைய நாள் 11/11/1989 மருத்துவமனையில் எதிர்பாராமல் அவர்களை சந்தித்தேன். பலவீனத்தின் மத்தியிலும் அதிக மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். அவர்களை குறித்தும் நண்பன் பத்திரிகையை குறித்தும் நான் கேள்விப்பட்ட சில காரியங்களை அவர்களோடு பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் முகம் பிரகாசித்து கொண்டிருக்க கண்டேன். அவர்களின் உலக வாழ்வின் முடிவு சமீபமாயிற்று என்று என் உள்ளத்தில் உணர்ந்தேன். என் தம்பியிடம் நேராக சென்று இதை கூறிவிட்டு ஆயத்த நாள் ஆனபடியால் எங்கள் திருச்சபை பணிக்கு சென்றேன். மறுநாள் மரண செய்தி வந்தது. கண் கலங்கினேன். துக்கம், தொல்லை, வியாதி, விபத்து இல்லாத நாட்டில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்று என் மனதை தேற்றிக்கொண்டேன். ஒரே ஒரு வாழ்க்கை, அதுவும் சீக்கிரமாக கடந்து போகிறது. ஆண்டவருக்காக செய்தவை மட்டும் நிலைத்திருக்கும். நாம் என்ன செய்கிறோம்? சற்று சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய்? சுவிசேஷ நண்பர் ஐக்கியம் தோற்றம். சகோதரர் டிடி ராஜாவும் மிஷனரி பணிகளும் அதன் தொடர்ச்சியும். முன்னுரை. சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கிறிஸ்து தமது சீடர்களை அனுப்பினார். அவருடைய பின் அடியார்கள் ஆகிய அப்போஸ்தலரும் சீடர்களும் இக்கட்டளையை தம் உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டனர். அக்காலத்தில் இருந்தே சுவிசேஷத்தை பரப்ப பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. மனிதர்கள் தேவனை அறியாமல் வாழ்ந்து வந்தனர். அதற்காக எடுக்கப்படும் முயற்சிகளும் போதுமானவை அல்ல. அனைத்து கிறிஸ்தவர்களும் மனப்பூர்வமாக இந்த தேவ கட்டளையை உற்சாகத்தோடு ஏற்றுக்கொண்டால் இன்னும் அதிகமாக செயல்படலாம். நான் உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்ற வாக்கை ஒவ்வொருவரும் உணர்ந்து விரைவாக செயல்பட வேண்டும். 1ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு பின்னர் எத்தனையோ மிஷனரிமார் பல பாகங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சென்றனர். இந்தியாவிலும் நூற்றுக்கணக்கான மிஷனரிமார் வந்து ஆத்ம ஆதாயம் செய்தனர். கடவுளின் மாபெரும் செயல்களை உற்று நோக்குங்கால் அச்செயல்களை நடப்பிக்க அவர் கருவிகளாக எடுத்து பயன்படுத்திய ஒரு சில மகான்கள் ஆங்காங்கே தென்படுகின்றனர். இவர்களே கடவுளின் திருத்தொண்டர்கள். இறையாட்சியை உலகில் நிறுவ வேண்டி தன் உயிரையும் பெரிதென பாராட்டாது தொண்டு புரிந்தனர். வில்லியம் கேரி, ராக்லன், ரிங்கல் தொபே, ஹென்றி மார்ட்டின், ஐடா ஸ்கெடர் போன்ற மிஷனரிகள் குறிப்பிடத்தக்கவர்கள். மிஷனரி ஊழியத்திற்கு பலவிதமான தடைகள் எழும்பியும் மிஷனரி ஆர்வத்தை உலகில் உள்ள ஒருவராலும் தடை செய்ய முடியவில்லை. காரணம், தேவன் மிஷனரி ஊழியத்தை குறித்து மிக பெரிய திட்டத்தை வைத்துள்ளார். அவரே நம்மை இயக்குகிறார், நாம் இயங்குகிறோம். நான் கடவுளுக்காக எரிந்து ஓயட்டும் என்பதே ஹென்றி மார்ட்டின் உள்ளத்தின் உண்மை ஆவா.
கடவுளை அறியாதவர் நடுவில் கிறிஸ்துவின் நற்செய்தி பரப்ப வேண்டியது கிறிஸ்தவர் ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. வில்லியம் கேரி. உலகம் முழுவதும் தீவிரமாக சுவிசேஷத்தை பரப்ப வேண்டிய காலம் இதுவே. நான் அல்லது எனது சபை இதற்காக என்ன செய்துள்ளது என்ற வினாவை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியுள்ளது. மேற்சொன்ன கூற்றிற்கு ஆதாரமாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஒரு மிஷனரி தந்தை தோன்றினார். அவர்தான் நமது கதாநாயகர் தேவதாசன் பெற்ற தியாகராஜா என்பவர். அவரால் 1960 ஒரு வாலிப ஜபக்குழு 7 பேர் ஆரம்பித்த ஜபக்குழு வளர்ந்து பெருகி 1970 சுவிசேஷ நண்பர் ஐக்கியம் என்ற பெயரில் தோன்றி செயல்பட ஆரம்பித்தது. இதன் நிறுவனர் பொதுச் செயலர் சகோதரர் டி ராஜா. வாலிபர் ஜபக்குழு. இயேசுவின் அன்பை உணர்ந்து 7 வாலிப சகோதரர்கள் 1960 ஒரு நாள் மாலையில் ஒரு மேல் வீட்டறையினில் கூடி தம் முழங்கால்களை மடக்கி பரலோக தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தனர். அந்நேரம் தேவன் தம் சித்தத்தை வெளிப்படுத்தினார். அழிந்து நரகத்தை நோக்கி கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை குறித்து தமக்குண்டான பாரத்தை வெளிப்படுத்தினார். அந்நேரம் முதல் அவர்கள் தங்களை முழுவதும் ஆண்டவர் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவரது திருப்பணியை நமது முதற்கடமை என உணர்ந்து கீழ்ப்படிந்து செயல்பட தீர்மானித்தனர். அச்சிறு ஜபக்குழு சிறிது சிறிதாக வளர ஆரம்பித்தது. ஜபக்குழு அங்கத்தினர்கள். திருவாளர்கள்: 1 டி ராஜா, 2 டி.எஸ். ஸ்பர்ஜன், 3 ஜே.ஆர். அர்னால்ட், 4 அருள் டானியல், 5 ஜஸ்டின், 6 பேராசிரியர் சி. தேவதாஸ். இதன் ஆரம்ப பொதுச் செயலராக சகோதரர் டி.எஸ். ஸ்பர்ஜன் செயல்பட்டு வந்தார். அதற்கு பிறகு சகோதரர் டி ராஜா நிரந்தர பொதுச் செயலராக இறுதி வரை பணியாற்றினார். நாட்கள் கடந்து சென்றன. ஜபக்குழு அங்கத்தினர் பெருகினர். சபைகளை சந்திக்கவும் முகாம்களை நடத்தி விசுவாசிகளை பலப்படுத்தவும் கிறிஸ்துவை அறியாதவர் மத்தியில் அறிவிக்கவும் ஆர்வம் கொண்டு செயல்பட ஆரம்பித்தனர்.